ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் டெக்கார் தான். இது வந்து என்னோடய பழைய ஃபோட்டோ ஃப்ரேம் நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து கோல்டு அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டிசைன்லாம் பண்ணியிருந்தேன் க்ளாஸி ஃபினிஷில். இப்போ அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஃப்ரேமுமே வந்து உடஞ்சி. பட் நான் அதை தூக்கி போடாமல் அதை திரும்பி இன்னொரு ட்ரை அதுக்கு ஒரு நியூ லுக் கொடுக்கலான்றதுக்காக ப்ரவுன் டேப்லாம் போட்டு அந்த ஃப்ரேமை ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு திரும்பி வந்துட்டு இதை வந்து நான் வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெவிக்ரில் ஆக்ரிலிக் பெயிண்டிங், இது ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் கூட. ஸோ 2 in 1 ஃபேப்ரிக்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் இதுலேயும் கேன்வஸ்லேயும் ப்ளைவுட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக வந்து பர்பிள் ஷேட் பின்னாடி அடிச்சிருக்கேன். ஸோ பர்பிள் ஷேடில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா, நல்லா ஒரு பிரைட் எல்லோ கலர் லைம் எல்லோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால லெமன் கலர் எல்லோ யூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் சன்ஃப்ளவர் அதில் வரையலாம். ஒரு ஃபுல் சன்ஃப்ளவருக்கு பதிலாக ஒரு பாதி சன்ஃப்ளவர், அப்புறம் அந்த கார்னரில் சன்ஃப்ளவரை ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கார்னரில் வந்து என்கிட்ட வந்து ப்ராஜெக்டில் லெஃப்ட் ஓவரான சீக்வென்ஸ், கலர் சீக்வென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த சீக்வென்ஸையும், அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்மால் பிங்க் கலர் பீட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு எம்பாஸ் ஃபினிஷ் வரதுக்காக நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ தான் சன்ஃப்ளவரோடைய பெட்டல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு நல்ல எல்லோ ஃபினிஷ் இருக்கிறதுனால பேக்ட்ராப்பில் லேவெண்டர் கலர், அதாவது லேலாக் அப்படின்ற இந்த கலரோட இந்த எல்லோ ஃப்ளார் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக் என்னோடய செவத்துலேயும் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஓல்டு ஃப்ரேம்ஸ் இருந்தால் இதை தயவுசெய்து ரீயூஸ் பண்ணுங்கள். இதை பழசாயிடுச்சுன்னு தூக்கி போடாமல் அதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 பெயிண்ட் பாட்டில் ஃபேப்ரிக் கலர்ஸ்லேருந்து ஏதாவது 2 எடுத்து நீங்கள் இதை ரீயூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக புதுசு மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பென்சிவான பெயிண்ட்ஸு, கேன்வஸு இதெல்லாம் வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நானுமே வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் தான் நான் கடையில் பண்ணேன். இந்த ப்ளைவுட்லாம் வந்து என்னோடய வீட்டில் பேலன்ஸ் கார்பென்ட்ரிங் ஒர்க் போனதுக்கப்புறம் இருந்த ப்ளைவுட் தான் அது. அந்த ப்ளைவுட்டை யூஸ் பண்ணி தான், அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ளைவுட் மேலே கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி கோட்டிங் ஃபஸ்ட்டு பேஸ் கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணி வச்சதை இப்போ திரும்பி அதை எடுத்துகிட்டு நான் ரீபெயிண்ட் பண்ணி இந்த சன்ஃப்ளவர் கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போது இது வந்து ஒரு பிரைட் எல்லோ சன்ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த கார்னரில் வந்துட்டு ஃபெவிகால் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே என்கிட்ட இருக்க கலர் சீக்வென்ஸ் க்ரீன், ரெட், ப்ளூ இந்த மாதிரி 3 கலர் சீக்வென்ஸ், அதாவது சம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட லைட் சின்னதாக வந்து பிங்க் பீட்ஸ் இருந்தது. ஸோ அதையும் தூக்கி போடுவேன். கொஞ்சம் தான் பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர். ஸோ அதை வந்து இதில் நான் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஃப்ளவருக்கு அந்த கார்னரில் ஒரு எம்பாசிங் எஃபெக்டில் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பழைய ஃப்ரேம்ஸ்லாம் இருந்தால் தயவுசெய்து தூக்கி போடாமல் இதை ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீயூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூ லுக் வந்து அந்த இதுக்கே கிடச்சிடும். ஸோ என்னோடய வால்லையும் நான் இதை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எதையுமே வந்து இட்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் தான். திரும்பி நான் யூஸ் பண்ணது எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே பழைய மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி 2 ட்ரையாங்குலர் போர்டு இருக்குது. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இதையும் நான் உங்களுக்கு வாலில் வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு ஹோம் டெக்கார் நம்மளே வந்து வீட்டிலே செய்யலாம். ஸோ எந்த காசு செலவில்லாமல். ஸோ என் வாலில் வந்ததுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட 2 ஃப்ரேம் இருக்கிறதுனால இதை 3rd ஃப்ரேமாக நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி ஹோம் டெக்கார் அண்ட் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.